தேவனுடைய வருகை மிகவும் சமயமாயிருக்கிறது. அதனால் முதலாவது நமக்கு அகந்தை இருக்கக்கூடாது, வீண் பேச்சுகள் இருக்கக்கூடாது. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெபத்தோடு நாம் கையாள வேண்டும், அதை பொறுமையாக கையாள வேண்டும். மற்றவர்கள் உள்ளத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்ற காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி நாம் பேசக்கூடாது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, நம்ம பாட்டு என்ன செஞ்சிருவோம், ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுவோம், அதை நாம் பேசி அதை பெரிதாக்கி விடுவோம். அது மாத்திரமல்லாமல் நாம் கொஞ்சமாதும் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பேசுவதற்கும் அவர்கள் அணுகுவதற்கும் அவர்களுடைய காரியங்களை நாம் நன்கு புரிந்து கொள்வதற்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உறவுகள் மேம்படும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் மரியாதையாக நடத்த வேண்டும். அவர்களிடத்தில் இனிய வார்த்தைகளை, இனிய சொற்களை நாம் பேச வேண்டும். மற்றவர்களை நாம் தவறாக என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. தவறான வார்த்தைகளினாலே அவர்களை பேசிவிடக்கூடாது. இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்யும் பொழுதுதான் உறவுகளிலே ஒரு யூனிட்டி கிடைக்கும், பிணைப்பு கிடைக்கும். இல்லை என்றால் அந்த உறவுகள் விரிந்துதான் போகும். நாம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின காரியங்கள் உறவுகளை குறித்து. சொந்த பந்தம் உறவு தேவன் கொடுத்தது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு உண்மையுள்ள ஒரு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நாம் மனதில் வைத்து நாம் கையாளுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.